கேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்ய முடியாது, அதுவும் ஓவன் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும் நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்படா நம்ம ஓவன் வாங்கி எப்படா கேக் செய்யறதுன்னு கொஞ்ச நாள் அதை பற்றி கண்டுக்காமலே விட்டுட்டேன். கைக்குட்டி குட்டிமாலாம் பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் செய்யறது நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு கேக் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா, முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கறியும் மஞ்சக்கறியும் தனித்தனியாக பிரிக்கணும். அதை வந்து கரண்டியில் உடச்சி ஊற்றிட்டோம்னா வெள்ளைக்கறி தனியாகவும் மஞ்சக்கறி தனியாக வந்துடும். ஆனால் இந்த டைம் என்னாச்சுன்னே தெரியல, ரெண்டையும் நம்ம பிரிக்கவே முடியல. அப்புறம் சரி போன ரெண்டையும் பிரித்து வச்சதையும் சேர்த்து ஒட்டுக்கா போட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குல்ல அதில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சேன். அப்பப்போ வந்து குட்டிமா ஜெய்குட்டி பர்த்டே அப்பெல்லாம் வீட்லேயே வந்து கேக் செஞ்சிருவேன். இதுக்காக தனியாக நான் கிளாஸுக்குலாம் எதுவும் போகல, யூடியூப்பை பார்த்தே கற்றுக்கிட்டு தான். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் அடிக்கும் போது ஜெய்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவனும் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இந்த கேக்குக்கு மொத்தம் ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா எலக்ட்ரிக் பிளெண்டரில் வந்து நல்லா அடிச்சுட்டு அதில் வந்து ஒரு 140 கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே அடிக்கும். ஒட்டுக்கா சேர்த்து அடித்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி போல ஆயிடும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 140 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். அதுவுமே சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒட்டுக்கா போட்டு கலக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கிற மாதிரி கலக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கிற மாதிரி கலக்கணும். 75 ml வந்து பார்த்தீங்கன்னா பாலும் 75 ml வந்து ஆயிலும் இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். அதுக்கப்புறம் வாசனைக்காக எசென்சியல் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மாவு சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இல்லை கேக் ட்ரே இருக்குது, அது வந்து ரவுண்டாக கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றோம்ல அந்த தட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும். அதில் வந்து என்ன தடவிட்டு அதிலே வந்து மைதா அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்ச மாவும் சேர்த்து அதில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் போல ஹீட் பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு ஊற்றி ஒரு 3/4 மணி நேரம் போல வேக வைக்கணும். வேவலன்னு அப்பப்போ திறந்து பார்க்கக்கூடாது. நான் கரெக்டாக 3/4 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்து பார்த்தேன். அப்போ வந்து கத்தி விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக வந்து வெந்திருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கேக்கு செஞ்சு. பார்க்க தான் இப்படி கிராமத்தில் இருக்கிறோம், எதுவும் தெரியாதுலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து திறமைகள்லாம் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வரதுக்கு அப்பப்போ டைம் இருக்கும்போது தான் நம்ம கொண்டு வர முடியுது. திறமைகளே இல்லைன்னா கூட கற்றுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து டேலண்ட் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்துட்டு நம்ம பிளேட்டில் ஊற்றணும். பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அப்படியே அழகாக நம்ம கமுத்து போட்டுனா எடுத்துருவோம். நானும் கமுத்து போட்டு தட்டி பார்க்குறேன், பிளேட்லேருந்து தனியாக கீழே ஒழுவே இல்லை கேக்கு. சரி வேறு வழியே இல்லாமல் அப்படியே பிளேட்டில் இருக்கும்போதே கேக்கை வந்து கட் பண்ணி அப்படியே பீஸாக எடுத்தா ரொம்பவே சாஃப்டாக புசுன்னு ஆயிடுச்சுங்க. கேக்கு வெந்துச்சு 3/4 மணி நேரம் போல் வெந்துச்சு. அது வரலையும் பொறுமையாக இருந்த நாம அந்த கேக்கு வெளியெடுத்ததுக்கப்புறம் அந்த சூடு ஆற வரையும் நமக்கு பொறுக்க முடியலையே. சுட குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன்.